எனக்கு நீ மரியாதை கல்யாணம் பண்ணி வைக்கலனா 6 ரூபாய் எடுத்து மொட்டை பிறந்தே போடுது. டேய் மகனே பாத்தியாடா, இப்ப வீட்டுக்கு 50 லட்சம், கல்யாணம் பண்றதுக்கு புரோக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் கமிஷனு, வக்கீலுக்கு 1 லட்சம், அது இல்லாம கல்யாண செலவுக்கு 7 லட்சம். இதுக்கு தான்டா நீ காலேஜ் போகும்போதோ படிக்கிற போகும்போதோ ஏதோ ஒரு பிள்ளைய பார்த்து கற்பனை வச்சுக்க, இப்ப இவ்வளவு செலவு வந்திருக்க மாட்டேன் நம்மளுக்கு. டேய் நீ எல்லாம் அப்பனா ஸ்கூல் படிக்கும்போது பிள்ளையோட விளையாடு, நீ என்ன 2 நாள் நீ அடி அடிச்சு இல்ல, அப்ப நீ என்ன சொன்ன, எந்த பிள்ளை கூட சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு போட்டு இப்ப வந்து இப்படி பேசுறிய, இது உனக்கே நியாயமா இருக்குதா? டேய் பள்ளிக்கூடம் போற வயசுடா மகனே, அப்பா அப்பா அப்படித்தான் சொல்லுவேன். ஏன் இதை காலேஜ் சேர்த்து விட்டுனும்ல, அங்க போனே இல்ல ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து கற்பனை கூட்டிட்டு வந்துக்கலாம்ல. நானா லவ் பண்ணலின்னு சொன்னேன்? என்னைய நான் காலேஜ் படிக்கும்போது 4 பிள்ளைய லவ் பண்ணாங்க. வனிதா, சுமதி, செல்வி, ராணி. இவங்க 4 பேர்த்துல எல்லாத்துக்குமே தோட்டம் காட்டு இருந்தது. நீங்க கம்முன்னு விட்டுருந்தீங்கன்னா அவங்க 4 பேர்த்துல யாராவது ஒரு கட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன், அவங்க சொத்துமாயிருக்கு. இப்ப இப்படி பேசுறீங்க, நீ கெட்டு போயிருவீன்னு தான்டா மகனே அப்பா உன்னை பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தேன். அதுதான் என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி தானே வளர்த்தேன், நானும் கரெக்டா தானே வளர்ந்தேன். எனக்கு நீ மரியாதை கல்யாணம் பண்ணி வைக்கலனா 6 ரூபாய் எடுத்து மொட்டை பிறந்தே போடுது.